இப்போ மாருதி சுசுகியோட டிசைர்னு சொல்லக்கூடிய 2008 லான்ச் பண்ணப்பட்ட செடான் வந்து ரீசெண்டாக வரைக்கும் 3rd ஜென்ரேஷனில் இருந்து இது வரைக்கும் 27 லட்சம் யூனிட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுருந்தது. ஆனால் 3வது ஜென்ரேஷனில் இருந்த காலகட்டத்தில் ஃபேமிலி பையர்ஸுக்கு இடையில் 2 ரீசனுக்காக வந்து அது பெருசாக வாங்குறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. மெயினாக பார்த்தோன்னா அதோட பில்டு குவாலிட்டி மேலே இருந்த ஒரு டவுட். 2வது உள்ளது பார்த்தோன்னா அது டாக்ஸியில் வித்துட்டு இருந்தது. இந்த 2 விஷயத்துக்கு ஆன்சராக பார்த்தோன்னா மாருதி சுசுகி வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கோட, அதாவது குளோபல் என்கேப்பில் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கோட இந்த ஃபேமிலி பையர்ஸை கவர் பண்ணுறதுக்காக நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டிசைர் 2024 அதோட 4th ஜென்ரேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட இன்னைக்கு இது இருக்குது, இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ரீசெண்டாக இன்டர்நெட்டில் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஹைப்புக்கு இது லீவ் பண்ணுதான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த காரோட கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிசைரோட ஹிஸ்ட்ரியை குவிக்காக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தோன்னா 2008 காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து அந்த சப் 4 மீட்டர்னு சொல்லக்கூடியது க்ரோ ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா இண்டிகோவை பேஸ் பண்ணி இண்டிகோ சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டாட்டா இனோவேட் பண்ணும்போது தான் ஹேட்ச்பேக்ஸ் இல்லை செடான்ஸை வந்து சின்னதாக்குனா ஒரு ஸ்கோப் இருக்கிறத பார்த்தோம். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா மாருதி என்ன பண்ணாங்க, ஹேட்ச்பேக் டிரைவ்டு செதானான அந்த ஸ்விஃப்ட் டிசைர்னு சொல்லக்கூடிய 2008 லான்ச் பண்ணாங்க. 1.3 அந்த ஜி சீரிஸ் பெட்ரோல், 1.3 ஃபியட் சோர்ஸ் டீசல்னா அது இனிஷியலி பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஆனால் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இங்கேருந்து அந்த சி பில்லர் வரைக்கும் ஸ்விஃப்டாக இருந்து பின்னாடி ஒரு பாக்ஸி ரியரை வச்சு அதை வந்து மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் பயங்கர சேலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2012 சப் 4 மீட்டரை வந்து 2nd ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து 1.2 பெட்ரோல், 1.3 டீசல்னு அது வேறு லெவலில் விற்க ஆரம்பிச்சது. அதில் ஒரு ஆட்டோமேட்டிக் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பெட்ரோலில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2017 3rd ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. 3rd ஜென்ரேஷன் பார்த்தோன்னா இது வந்து ஒரு மோஸ்ட் கிரிட்டிசைஸ்டு மாடலாக பார்க்கப்படுச்சு. ஆனால் அதோட லைட் வெயிட் பில்ட், அந்த ஹார்டெக் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சேசிஸை பிடிக்கும். ஹார்டெக் தான் அதில் இருந்து ஒரு 100 கிலோகிராம் வெயிட் ஷெட் ஆகி வந்தது. அதில் கிரிட்டிசிசம் வந்து பில்டு குவாலிட்டியில் தான் மெயினாக இருந்தது. இந்த காலகட்டத்திலே பார்த்தோன்னா இந்த 3rd ஜென் லான்ச் ஆன போது 2nd ஜென்னை டூரிஸ்ட்னு சொல்லக்கூடிய செடானை வந்து அதாவது டாக்ஸி மார்க்கெட்டில் விற்றாங்க. அதுக்கப்புறம் 3rd ஜென்னும் 3rd ஜென்லேயே டாக்ஸியும் விற்க ஆரம்பிச்சுது. இந்த சைமல்டேனியஸான காலகட்டத்தில் வந்தது இந்தியன் மார்க்கெட் வேறு லெவலில் க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. சேஃப்டி ஒரு மெயின் ப்ரைமரியான ஒரு கன்சர்ன் வரும்போது மாருதி அவங்கள ப்ரூவ் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ 4th ஜென் டிசைர் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பொதுவாகவே டிசைர்னு சொல்லக்கூடியது முதல்ல 2 எடிஷன்லேயே ஸ்விஃப்டோட நேம் எடுத்து தான் வந்து ஸ்விஃப்ட் டிசைர்னு தான் இருக்கும். 3rd ஜெனில் வெறும் டிசைர்னு இருந்தது. ஆனாலும் ஸ்விஃப்டோட டிசைன் அப்படியே வாங்கி வச்சுருக்கோம். நம்ம பார்க்கும்போது ஸ்விஃப்ட் தான் தெரியும், கிரில் மட்டும் சேஞ்சாக இருக்கும், பூட் இன்டகிரேஷன் இருக்கும். ஆனால் அந்த 4th ஜெனில் பார்க்கும்போது ஸ்விஃப்ட் அண்ட் டிசைரை நல்லா பிரிச்சிருக்காங்க. டிசைரோட ஒரு டிசைனில் வேறு ஸ்டைல் இருக்குது, ஸ்விஃப்ட் இன்னொரு ஸ்டைல் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இன்ட்ரோவில் ஒரு விஷயம் பேசணும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு 2 விஷயம் வந்து ஃபேமிலி பையர்ஸை வந்து டிசைர் வாங்குறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிச்சதுன்னா முதல் விஷயம் வந்து சேஃப்டி. ஏன்னா இன்றைக்கி வந்து பீப்புளோட பையிங்கில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிறது சேஃப்டி அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். நம்ம வந்து சேஃப்டி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செவரல் பராமீட்டர்ஸ்னு சொன்னால் கூட பில்டு குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது அந்த பையிங்கில் பீப்புளை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது. அந்த இடத்துல இவங்க வந்து நம்மளே வந்து ஆக்சுவலி இது ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலண்ட் ஆயிருக்கும்னு ஸ்விஃப்டோட ரிவ்யூவில் பேசியிருந்தேன். அதாவது 4th ஜென் ஸ்விஃப்ட் வந்த போது. ஆனால் வந்து 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு குளோபல் என்கேப்பில். அது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஆனால் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியுது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பானட் ஆகட்டும், டோர்ஸ் ஆகட்டும், ஓட்டும்போது கிடைக்கிற அந்த ஃபீல் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு 15 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஐசோஃபிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது, ஏபிஎஸ் ப்ளஸ் இபிடி இருக்குது, ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைனில் வந்து 360 கேமரா கூட வந்து பார்த்தோன்னா டிபிஎம்எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதோட வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ 3rd ஜென்ரேஷன் டிசைரோட கர்வ் வெயிட் பார்த்தோன்னா ஒரு 880லேருந்து 915 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். ஆனால் இது பார்த்தோன்னா 920லேருந்து 960 கிலோகிராமுக்கு வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வெயிட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதில் நான் பேசும்போது அந்த 3rd ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசைர் வரைக்கும் இல்லை டிசைர் வரைக்கும் ஸ்விஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் அதோடைய ஃபஸ்ட்டு 3 பேனல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு அவுட்டர் ஷெல்லை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைனாமிக்காக ப்ரொக்ரெசிவான ஒரு டிசைன் தீம் வந்து நமக்கு தெரியுது. கூட இந்த காரை பாருங்களேன், ரொம்ப வைடாக தெரியுது. நீங்கள் 3rd ஜென்ரேஷன் டிசைர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு பானட் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் எட்ஜியாக, கொஞ்சம் இந்த கான்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்குற ஒரு ஃபீல் இருக்குது. முதல் ஹைலைட் பார்த்தோன்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ் தான். ஒரு ஹாரிசாண்டலில் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 சேம்பர்ஸில் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதில் டிஆர்எல்ஸ் வருது. கூட பியானோ பிளாக்ல அந்த கிரில்லும் அதுக்கு கீழே வந்து ஒரு குரோமும் ஒரு சுசுக்கியோட லோகோ கேமராவை நீட்டாக அதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. பம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்டாஸ் இருக்குது. ஃபாக் லாம்ப்ஸ் இதுக்குள்ளே நீட்டாக கன்சோல் ஒரு பிளாக் டவுட் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட் வந்து பெடஸ்ட்ரியன் சேஃப்டிக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த டிசைன் தீம்லேயே நல்லாவே தெரியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து உருவாக்கப்படுற அவ்வளோ கார்ஸுமே கிராஷ் டெஸ்ட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பெடஸ்ட்ரியன் சேஃப்டிக்கு பெடஸ்ட்ரியன் சேஃப்டின்னு சொல்லக்கூடிய இந்த கார் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெடஸ்ட்ரியனை தட்டுதுன்னா அந்த பெடஸ்ட்ரியனுக்கு இன்ஜுரியை குறைக்கிறதுக்கான ஒரு ஃபீச்சர் அது. இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஒரு சப்-4 மீட்டர் செடான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட்லேயே 3995 மில்லிமீட்டரில் இதோட லெங்தை நிப்பாட்டணும். அதுதான் என்ஜினியர்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் உள்ள ஸ்பேஸ் இருக்கணும், பூட் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4th ஜெனில் ஸ்பேஸ் எல்லாம் உள்ளே நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இன்டகிரேஷன் சீம்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்ல முடியும். என்னென்னா ஃப்ரண்டில் ஓவர் ஹேங் பாருங்களேன் கரெக்டாக இருக்குது. ரியர் ஓவர் ஹேங் ஷார்ட்டாக இருந்தாலும் ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் வந்து 2450 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்குது. இது பழைய டிசைர் கூட சிமிலராக தான் இருக்குது. என்ன சேஞ்சஸ்ன்னா அந்த கார் வந்து டிப்பிக்கலி ஸ்விஃப்ட்டை பேஸ் பண்ணியிருந்தது. இது அவுட்டர் ஷெல் டோட்டலாக வேறு. நம்ம இதோட முதல் ஸ்கெச்சஸ் எல்லாம் வரும்போது அமேஸை மாதிரி இருக்குது, நியூஜன் அமேஸ் மாதிரி இருக்குதுன்னா இந்த ஷேப் தான் அதுக்கு ரீசன். ஏன்னா அமேஸோட ஒரு சில்லவுட் நமக்கு தெரியுது. கூட இதில் பாருங்களேன் 360 டிகிரி கேமரா இதில் வந்துருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இதில் இருக்குது. இதில் எல்லாம் கொஞ்சம் டிசைன் க்ரீசஸ், இதில் ஒரு கிங், இந்த பெல்ட் லைன் அப்படியே ரன் ஆகி இந்த போர்ஷன் வரைக்கும் வருது. இதுக்குள்ளே இந்த டெயில் லேம்பில் இருக்கிற ஒரு டிசைன் க்ரீஸ் அப்படி ஒரு இன்வெர்டட் ட்ரிப்பு மாதிரி அப்படி உள்ளே போகுது. 15 இன்ச்சில் பார்த்தோன்னா 185 செக்ஷன் 65 ப்ரொஃபைலில் வந்து டியூவல் டோனில் அலாய் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தோன்னா 185 இருக்கிறதுனால ரொம்ப பியூனின்னு சொல்ல முடியாது. ஆனால் பாடியோட சைஸுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ரூஃப் பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து இந்த சன்ரூஃப் பாருங்கள். ஒரு சின்ன சன்ரூஃப் வந்துருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக ஒரு கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சன்ரூஃப் வரதை பற்றி ஒரு பழைய பாட்காஸ்ட்லேயே பேசியிருந்தோம். ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரியரோட இன்டெகிரேஷனில் என்னென்னா இந்த ஒரு பூட்டில் ஒரு லிப் ஸ்பாயிலர் ஆட் பண்ணியிருக்கிற ஒரு நல்ல டச். கூட பாருங்களேன் கனெக்டட் டெயில் லேம்ப் கான்செப்ட் இன்றைக்கி இருக்கிறத இவங்க டெயில் லேம்ப் வைக்காமல் அதில் வந்து ஒரு பியானோ பிளாக் பீஸ், அதில் வந்து ஒரு குரோம், கூட ஒரு ட்ரினிட்டி எல்இடின்னு சொல்லக்கூடிய டெயில் லேம்ப்ஸ். ஆனால் இது வந்து அந்த ட்ரையாரோ மோட்டிவ் தான் நம்ம டாட்டாவில் பார்க்குறது. அதை ஒரு ஸ்மோக்டு கன்சோல் நம்ம ஸ்விஃப்ட்டில் பார்த்த அந்த கான்செப்டை இந்த ஸ்டைலில் வச்சுருக்காங்க. உள்ள நிறைய டீட்டெயிலிங்கெல்லாம் இருக்குது. நைட்டு பார்க்குறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரண்டில் பார்த்த மாதிரியே கொஞ்சம் கான்டோஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பம்பர். ஓவரால் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிள் வந்து தனியாக தெரியுது. எனக்கு வந்து பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடி நம்ம ஸ்விஃப்ட்டும் டிசைரும் கிரில்ல தான் சேஞ்ச் இருக்கும், பூட்டில் தான் சேஞ்ச் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இதுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லைன்னு உள்ளது நமக்கு எக்ஸ்டீரியரில் நல்லாவே தெரியுது. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் சுவிட்ச் இருக்குது. 382 லிட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தேவையான லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த போர்ஷனில் ஃபுல்லாக கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு கவர் கொடுக்காததில் கிளாடிங் கொடுக்காதது ஒரு குறை. சிஎன்ஜி மாடல்ஸில் பார்த்தோன்னா இந்த டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வர்றது மாதிரி தான் சிஎன்ஜி டேங்க் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இன்ட்ரோவில் பேசும்போது செகண்ட் ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இந்த டிசைர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை, அது 3rd ஜென்ரேஷன் இருந்த வரைக்கும் இருந்த பிரச்சனை என்னென்னா அவங்களோட 3rd ஜென் வந்து டூரிஸ்டாக டாக்ஸியில் வித்துட்டு இருந்தா. ஆனால் மாருதி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4th ஜென் டிசைர் வந்து இப்போதைக்கு டாக்ஸிக்கு போகாது. இதோட முந்தின மாடலான அந்த 3rd ஜென் டிசைர் தான் டூரிஸ்ட்னு சொல்லக்கூடிய மாடலாக இனிமேல் கொஞ்ச நாளைக்கு டாக்ஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வெல்கம். ஏன்னா இதை வாங்கும்போதே நம்மளோட வெஹிக்கிள் டாக்ஸியில் ஓடுதுன்னு சொல்லும்போது பையர்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த 2 கன்ஃபியூஷனுக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஷட் லைன்ஸ் பேனல் கேப்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஷட் லைன்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் பேனல் கேப்ஸ் வந்து ரொம்ப வைடாக இல்லை, அதுக்காக ரொம்ப நெருக்கமாகவும் இல்லை, ஆனால் யூனிஃபார்மாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் பேனல் கேப்ஸ் தேடிட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஒரு மிஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து இந்த பீஸ் இது வரைக்கும் எண்ட் ஆகி கனெக்ட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கு. இது ஒரு மிஸ். அப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எவிடென்டான ஒரு பேனல் கேப் இருக்குது. இந்த போர்ஷன் வந்து ஒரு பெரிய கேப், அது இங்கேயும் நல்லாவே தெரியுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணாதது இது ஒரு இன்டீரியர் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்டீரியரோட அந்த லேஅவுட்டோட தீம் அண்ட் டிசைன் பார்த்தோன்னா ஸ்விஃப்ட் கூட வந்து அதாவது 4th ஜென் ஸ்விஃப்ட் கூட இது ஷேர் பண்ணுது. ஆனால் கலர் ஸ்கீம் டோட்டலாக டிஃப்ரென்ஸ். அந்த கலர் ஸ்கீமோட டிஃப்ரென்ஸ் தான் ஒரு சேஞ்சை நமக்கு காட்டுறது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்து நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஒரு ப்ரௌனிஷ் பிளாக், அதாவது நல்லா பார்த்தா ப்ரௌனாக தான் இருக்குது. இங்கே பீச் இருக்குது, இதில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதே ப்ரௌன் கீழே இருக்குது. இதில் பாருங்களேன், இதில் வந்து ஒரு பிரஸ்ட் அலுமினியம் எஃபெக்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஃபாக்ஸ் சூட் தீம் பார்த்தோன்னா மாருதியோடைய செடான்ஸ்லாம் முன்னாடி நம்ம பார்க்க முடியும். ஐ மீன் நம்ம சியாஸ்லாம் இதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கீழேயும் பீச் இருக்குது.
9-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஸ்லீக்கான ஏசி வென்ஸ், அதுலேயும் பிரஷ்ட் அலுமினியம், இந்த சுவிச்சஸில் வந்து குரோம். இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஏசி யூனிட், அந்த டாகிள் சுவிச்சஸ் மோனோக்ரோமில் இது இருக்கிறது. ப்ளஸ் இந்த வாட்டர் ஃபால், ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, பாட்டில் கூட வைக்கலாம். ப்ளஸ் இதுலேயும் அதே டிசைன் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விஃப்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது பிளாக் அண்ட் சில்வர் தீமை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஹேஷ்பேக்னால ஒரு ஸ்போர்ட்டினஸை மீன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இந்த பீச் வந்து டோட்டலாக இதை வந்து ஸ்பேஸை வந்து எலிவேட் பண்ணுன்னு சொல்ல முடியும். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதே சீட்டு தான் பிளாக்காக இருக்கிறதுக்கும் பீஜாக இருக்கிறதுக்குள்ள அந்த ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், அவ்வளோ ஸ்பேஷஸ் அவங்களுக்கு தெரியுது. தை சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இதுலேயும் சைடில் வந்து போல்ஸ்ட்ரிங்கான சப்போர்ட் இந்த போர்ஷனில் இருக்குது. சீட்டில் பார்த்தோன்னா இதுலேயே அந்த 6 ஏர்பேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேக் இதுலேயும் வரும். இந்த சீட்டில் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் காண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் அப்படி நம்மளை வாங்கி வச்சுருக்கிற ஃபீல் இருக்குது. பெரிய ஹெட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஹெட்ரெஸ்ட் வந்து பெருசாக இருக்கிறது ஒரு எமர்ஜென்சியில் நம்மளோட விப்ளாஷ் இன்ஜுரியை தடுக்கும். சீட்டோட அந்த பொசிஷனும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது நமக்கு பானட் விசிபிளாக இருக்குது, இந்த விண்டோ லைன் கீழே இருக்குது, அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இந்த ப்ரீமியம்னஸை எலிவேட் பண்ணணும்னு அவங்க நினச்சது இல்லை, பையர்ஸோட டெசிஷனை ஈஸியாகும்னு நினச்சதுக்காக தான் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது சன்ரூஃபோட யூஸை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், பட் ஸ்டில் பையர்ஸுக்கு தேவை. ஆனால் இந்த போர்ஷனுக்கும் இந்த சன்ரூஃபுக்கு இடையில இருக்கிற இந்த ரூஃபை மட்டும் கொஞ்சம் கூட ப்ரீமியமாக ஒரு ஊவன் ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் அந்த ஒரு லோ காஸ்ட் ஃபீல் கொடுக்குறது. அப்புறம் அந்த பில்லர்ஸ்லேயும் நல்ல மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கூட ஸ்டியரிங் பாருங்களேன், அந்த ஃப்ளாட் பாட்டம் டிப்பிக்கல் சுசுக்கியோட ஸ்டியரிங் வீல் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட லோகோ, அதில் வந்து ஒரு குரோம் இருக்குது, லெதர் ஸ்டிச்சிங் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இதில் பிரஷ்ட் அலுமினியம் வருது, டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ், க்ரூயிஸ் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்தோன்னா நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். என்னென்னா இன்றைக்கி டிஜிட்டல் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் டிஜிட்டலை விடைக்கும் 2 அனலாக் மீட்டர்ஸ், நடுவில் ஒரு எம்ஐடி, கலர்டில் எல்லா தேவையும் இருக்குது. ஆனால் ஒரு மிஸ் என்ன பாருங்களேன், இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதில் அப்படியே தான் இருக்குது. இது வந்து மாருதி எப்போ மாற்ற போகிறாங்கன்னு தான் தெரியல. ஐ மீன் என்னென்னா இதெல்லாம் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. இதில் எல்லாம் நீங்கள் பட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. கூட நீங்கள் பாருங்களேன், இந்த லாக்கிங் சிஸ்டம் காலங்காலமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க அந்த பார்ட்டை மாற்றுறது மாதிரி இல்லை. கூட இந்த டோர் பேடோட டிசைனு நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். பாருங்கள், அதில் அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் எஃபெக்ட் இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய எல்போ வைக்கிறதுக்கான இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் வந்து மேகசீனுக்கான ஸ்பேசஸ் இருக்குது. ட்விட்டர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் டோர்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கூட இருக்குது பாருங்களேன். பொதுவாக நீங்கள் வந்து ஸ்விஃப்ட்டில், டிசைரில், மாருதியோட அந்த 10 லட்ச ரூபாய் கிலோ உள்ள கார்ஸோட டோரை போட்டும்போது ஒரு மெட்டல் சவுண்டு தான் கேட்கும். இதில் வந்து டட்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது, டட்டோடைய ஒரு லெவலில் ஒரு சவுண்ட் கேட்குறது இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் 9-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். நம்ம கிராண்ட் விட்டாராவில் ப்ளஸ் வந்து ஃப்ராங்க்ஸில், பிரஸாவில் எல்லாம் பார்க்குற அதே யூனிட் தான். சரவுண்ட் சவுண்ட் வந்து ஆர்கிமிஸில் கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் டியூட்டர்ஸில் இருக்கும். இந்த யூஐயும் நமக்கு சிமிலர் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய கன்சோலில் பியானோ பிளாக்குள்ளே இருக்கிறது. டே டைம் விசிபிலிட்டி, டச் சென்சிட்டிவிட்டிலாம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே தான். நமக்கு காமனான ஒரு இது தான். வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன், ஃபியூல் எக்கானமி, செட்டிங்ஸ், ப்ளஸ் இதில் பார்த்தோன்னா அந்த சுசுகி கனெக்ட் ஆப்பும் ஒர்க் ஆகும். ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டா ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா இதில் இருக்கும். டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹிண்டேயோட கம்பேரிசனில் அந்த அளவுக்கு லெஜிபிளாக ஒரு ஹெச்டியில் இல்லாட்டி கூட மாருதியோட ஸ்டாண்டர்ட்ஸில் இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்டாக தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த காருக்கு தேவையான சைஸில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது நல்ல விஷயம். செகண்ட் ரோ பார்க்கலாம். இங்கிரஸ் வந்து ஈஸி தான், செடானில் வர்றது மாதிரி ஹெட்டை மைண்ட் பண்ணி வரணும். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆனது என்னென்னா, ஸ்விஃப்ட்டில் இருந்து டிசைர் உருவாகும் போதே செகண்ட் ரோ ஸ்விஃப்ட்டை விடைக்கும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம முதல்ல பேசியிருந்தோம், ஹேஷ்பேக் டிரைவ்டு செடான்ஸ் தான் இதெல்லாம். ஏன்னா எல்லாமே ஹேட்சில் இருந்து உருவாகி வந்தது தான். ஈவன் நீங்கள் இண்டிகோ பார்த்தாலே இண்டிகாவுடைய இண்டிகோ தான், அதிலிருந்து தான் சிஎஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் மொத்தது அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ஹிஸ்ட்ரி. இந்தியாவில் வந்து ஒரு sub-4 மீட்டர்னு சொல்லக்கூடியது வேறு லெவலுக்கு க்ரோ ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஓவர் த பீரியட் வந்து பீப்புள் வந்து ஒரு ஹேட்சுக்கு பதிலாக ஒரு செடான் வாங்க நினைக்கிறது இந்த ரியர் சீட்டில் தான். அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு டிப்பிக்கல் பெஞ்சு சீட், ஒரு மிட் சைஸ் செடான் அளவுக்கு ஸ்பேஸ் நம்ம எதிர்பார்க்காட்டி கூட sub-4 மீட்டரில் எப்படி பெட்டராக கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி வென்ஸ் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, லெக் ரூம் சர்ப்ளஸாக இருக்குது. தை சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு மிட் சைஸ் லெவலுக்கு இல்லைன்னு உள்ளது நல்லாவே தெரியுது. பட் ஸ்டில் இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்டில் நல்லா இருக்குது. இதில் வந்து ஆம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து
கொஞ்சம் நல்ல ரெக்ளைன்ட் ஆங்கிளில் தான் இருக்குது. நீங்கள் இந்த சப் 4 மீட்டர் செடான்ஸுக்கும் சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எஸ்யூவிஸ் வந்து ஒரு அப்ரைட் ஸ்டாண்ட்ஸுக்காக இந்த சீட் கொஞ்சம் கூட வெர்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் செடானில் பார்த்தீங்களா அந்த ஒரு சைடில் ஒரு சப்போர்ட், இந்த சீட்டோட ஒரு கர்வ் இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கர்வ் இருக்கிறது. ப்ளஸ் நம்ம கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், நடுவில் இருக்கிற ஆளுக்கு நம்ம கொஞ்சம் ஷோல்டர் ரூம் கொடுக்க முடியும். அப்புறம் மூவபிள் ஹெட் ரெஸ்ட். ஆனால் இதில் இந்த ப்ராடக்டோட ப்ராப்ளமே இந்த இடத்துல ஒரு இது இருக்கிறது தான். ஐ மீன் அது இருந்ததுன்னா நம்ம இதை காம்ப்ரமைஸ். ப்ளஸ் ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் என்னோட ஹைட்டுக்கே ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ ஆன்சனை வந்து நம்ம அதில் உட்கார வச்சு பார்க்குறது நீங்கள் வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைட்டாக தான் இருக்கும். விண்டோ லைன் லோவராக தான் இருக்குது. இதுலேயும் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஏசி வேன் கண்டிப்பாக நமக்கு தேவை இன்றைக்கி ஒரு விஷயத்தில். பின்னாடி வந்து லோடிங் ஷெல்ஃபாக நமக்கு இல்லை இன்றைக்கி, ஏன்னா அதில் எதுவும் வைக்க முடியாது. அதில் ஒரு திக்கான ஒரு பேட் தான் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் ஸ்டதர் அதில் வருது. 3வது ஆளுக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்ஸ் கூட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த ரூஃப் லைனர் கொஞ்சம் கூட ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இந்த பில்லரில் உள்ள கிளாடிங், இதில் உள்ள கிளாடிங் எல்லாம் கீழே இருந்து நல்லா போய் இதுக்கு கூட மீட்டாக இருந்து அந்த ப்ரீமியம் சேடாக இருக்குது. இந்த சீட்டோட மெட்டீரியல்லே சிங்க் ஆகிருக்கு. ஆனால் அது ஒரு பெரிய மிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டனல் ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நீங்கள் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இருக்குது டிரான்ஸ்மிஷன் டனல். பட் ஸ்டில் 3வது ஆள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். நம்ம இந்த செடான் ஸ்டைலில் வந்து இந்த சீட்டில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். சில கார்ஸில் வந்து நம்ம இந்த கட் அவுட் வேண்டாம் நேராக வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறது இதனால தான். ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் இதோட அட்வான்டேஜ். எக்ரஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ என்ஜின் ரூம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது ஆக்சுவலி கேலன் ரெட்டுன்னு சொல்லக்கூடிய கலர், டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறது உண்டு, ஏன் நீங்கள் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் எடுக்கிறீங்க. ஆக்சுவலி இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் இல்லை டெமோ வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய எல்லா பிராண்ட்ஸ்லேயும் டாப் ஆஃப் த லைனில் தான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து ரோட் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். எப்போவாச்சும் லோவர் வேரியன்ட்ஸ் கிடைக்கும் போது நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். அதான் ரீசன். நீங்கள் வந்து ப்ரௌசரை பார்த்து வேரியன்ட் வைஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். இப்போ பானட்டில் வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா, லைட்டாக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் தெரியுது. அது நீங்கள் வந்து உங்களோட டெஸ்ட் ட்ரைவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ஜின் ரூம் பார்க்கலாம். இங்கே எல்லாம் கிளாடிங் எல்லாம் கொடுக்கல, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. என்ஜினுக்கு கீழே வந்து ஒரு அண்டர் பாடி கவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேட்டெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த மாதிரி யோசனையில் இருக்கிறவங்க அதுக்கான ஃபென்சிங் பண்ணுற மாதிரி நெட்டெல்லாம் பண்ணிக்கோங்க. இது வந்து Z12Eன்னு சொல்லக்கூடிய அந்த புதிய என்ஜின், இது மேலே தான் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நம்ம வந்து ஸ்விஃப்ட்லேயும் அது ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ணி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சரும் பண்ணியிருந்தோம். ஒரு 82 PS பவர், 112 Nm டார்க்கில் இருக்கும், 3 சிலிண்டர். ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கிற K12 ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு, இது வேறு. டோட்டலாக இது புதிய என்ஜின். ஏன்னா இது வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஹைப்ரிட்டை இதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக 3 சிலிண்டராக வச்சுருக்கப்படுற என்ஜின். இது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிஎன்ஜிலையும் வச்சுருக்காங்க. அது அந்த 82க்கு பதிலாக 70 PS பவரில் இருக்குது. 112 Nm இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 102 Nm ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சுவலி இந்த போர்ஷனில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் இந்த கியரும் கிளச்சும் ஆப்ரேட் ஆகிற இடம். ஏஎம்டி யூனிட்டில் இதுக்கு மேலே தான் அந்த ஏஎம்டி யூனிட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் கண்டிப்பாக தெரியுது. ஆனால் நம்ம லைட்டாக ரெவ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் செட்டில் ஆகும். பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், அது எப்படி ஃபீல் ஆகுது, ஷிஃப்ட்டை விடைக்கு இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம டிசைர் வந்து ட்ரைவ் பண்ணலாம். எல்லோரும் எதிர்பார்க்குறது இதோட ட்ரைவ் ரிவ்யூ தான். ஏன்னா 3 சிலிண்டர் என்ஜின் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டான கார் கூட எப்படி கனெக்ட் ஆகுது, நானும் அதே எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறேன். நான் ஓட்டிட்டு இனிமேல் ஓட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அதோடைய டிப்பிக்கலான சுசுக்கியோட கீ ஃபாப் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ் இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. என்ஜின் வந்து ஒரு சின்ன கிளாட்டரோட ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் உள்ளே வந்து வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுங்கள். பெடல் ஆகட்டும், ஸ்டியரிங்கில் ஆகட்டும், எதுவும் வைப்ரேஷன் இல்லை. இப்போ கொஞ்சம் செட்டில்டாக நமக்கு தெரியுது. எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். கூட வந்து இந்த சன்ரூஃப் இருக்கிறது, 6 ஏர் பேக்ஸ், எல்லோரும் சீட் பெல்ட் போட்டிருந்தா தான் யூஸ் ஆகும். ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. கார்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. ரெஸ்பான்சிபிளாக ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுங்கள். ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் பெருசாக ஆல்ட்ரு பண்ணாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ரோடை வந்து நம்ம சேஃபராக ஆக்க முடியும். நாங்கள் வந்து டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஆல்ரெடி முதல்ல ஓட்டினோம். நம்ம எக்ஸ்டீரியர்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போவே எங்களுக்கு இந்த ரைட் குவாலிட்டி பயங்கர ஸ்டிஃபாக, வெஹிக்கிள் கொஞ்சம் துள்ளுறது மாதிரி, ஒரு குதிக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி பிராண்ட் நியூவாக இது இந்த வெஹிக்கிள் நேட்டைக்கு தான் ட்ரக்கில் இருந்து நைட்டு தான் அன்லோட் பண்ணாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸில் வந்து
நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ஏரை வந்து ப்ரெஷர் செக் பண்ணணும். ஏன்னா ஃபேக்ட்ரியில் இருந்து வரும்போது கண்டிப்பாக ஒரு 45 PSIக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம டயர் ப்ரெஷர் சார்ட்டில் பார்த்தோன்னா 29 தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 31 வச்சோம். ஆக்சுவலி போய் நீங்கள் ப்ரெஷர் பார்த்தா 49 இருக்குது, 51 இருக்குது, 45 இருக்குது. இப்போ தான் இந்த காரோட ஒரிஜினல் அந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டி நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியுது. நாங்கள் இவ்வளோ நேரம் வரும்போது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்தது. நான் உனக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கா? குறைஞ்சிருக்கு. இனி வந்து நம்ம டிரைவிங் பற்றி பேசலாம். இப்போ நம்ம வந்து இந்த டிரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, இந்த காரில் பில்ட் இம்ப்ரூவ் ஆயாச்சு, ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்குது, பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாம் வந்து நம்ம ரொம்ப ப்ரீமியம்னு சொல்லாட்டி கூட ஓவரால் ஓகே தான். ஒரு சிலிண்டரை சாப் பண்ணிட்டாங்களே பழைய டிசைரை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஸ்விஃப்ட்டில் வந்துருக்கிற ZWE தான் இதுலேயும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து பீப்புளுக்கு இருக்குது, டவுட்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா, இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்விஃப்ட் வந்து 2024 ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, அதில் வந்து பீப்புளுக்கு இருந்த டவுட்ஸை பேஸ் பண்ணி ஒரு Q&A சீரீஸும் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோஸ் ரெண்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் இப்போ வந்து உங்கள் கன்ஃபியூஷனுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸையும் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு உள்ளதே சிம்பிளாக கிறிஸ்பாக சொல்கிறேன். எப்படி நான் வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒரு என்ஜினை மூணாக பிரிப்போம், ஸ்லக்கிஷ், நார்மல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ஜின். இதில் வந்து இந்த என்ஜின் ஸ்லக்கிஷில் கண்டிப்பாக வரல, அதுக்காக பர்ஃபார்மன்ஸ்லேயும் வரல, நார்மலில் தான் வருது. ஏன்னா இந்த என்ஜின் உருவாக்கப்பட்டதே ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக தான். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த என்ன சொல்கிறது, சீரிஸ் ஹைப்ரிட்டில் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டில் இது பண்ணுறதுக்காக இவங்க இப்படி ஒரு என்ஜினை பில்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த என்ஜினுக்கு வந்து மிட் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப லீனியராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு கியரை டவுன் பண்ணி நீங்கள் எடுக்கணும்னு சொல்லும்போது அதுக்கான ஸ்டைலில் தான் இருக்குது. அதுக்காக வந்து பழைய கேட்டோல் என்னோட மிட் ரேஞ்ச் அளவுக்கு ரொம்ப பெப்பியாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ரிஃபைன்மெண்ட்ஸில் குறையெல்லாம் கிடையாது பாருங்கள். ஏன்னா இனிஷியலி ஐடில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, ட்ரைவில் வந்து அது எதுவுமே நமக்கு காட்டலை. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு 3 சிலிண்டராகவே ட்ரைவில் காட்டலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ரிலாக்ஸ்டாக நம்ம கொஞ்சம் அப்படி செட்டில்டாக ட்ரைவ் பண்ணுற ஒரு ஸ்டைலில் அது கூட வரதான் செய்யுது. ரொம்ப சிரமப்பட்டு லேபராகி அவுட்புட் கொடுக்குற ஒரு ஃபீலே கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸ் வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, ஷார்ட்டான கியர் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரவ் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இதில் வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ நான் இதில் ஸ்லோவானேன், 3rd கியர் போட்டோன்னே என்ன பாருங்கள், இந்த டைம்லேயே வந்து நீங்கள் 4th போட முடியும். அந்த என்ஜின் அதை தான் விரும்புது, ரொம்ப ஷார்ட்டான கியர் ரேஷியோஸ். அது அந்த ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டாக தெரியுது. டாலாக நீங்கள் ரவ் பண்ண ட்ரை பண்ணாலும் நாய்ஸ் தான் ஜென்ரேட் ஆகுது, அது பெருசாக சப்போர்ட் இல்லை. அப்போ ஷார்ட் த்ரோஸில் நம்ம ஓட்ட முடியும். கிளச் வந்து எவிடெண்டாக லைட்டாக இருக்குது. இது டிப்பிக்கல் சுசுகி ஸ்டாண்டர்ட்ஸ். நல்ல சிம்பிளான கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டான கியர் ஸ்டிக் தான். எக்கனாமிக்கலி ஓகே தான், நம்ம இருக்கிற பொசிஷனுக்கு நல்லா இருக்குது. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, இந்த பில்லர்ஸ் ஆகட்டும், டிஎல்ஓ எல்லாமே தெரியுது. பானட் விசிபிலிட்டி இருக்குது. லெஃப்ட் சைடு பெருசாக தெரியலை, அதுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது. பீப்புள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் செடான் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் இந்த ஆங்கிளில் இருந்தால் தான், சின்ன லெவலில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரைட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவுட் கோயிங் 3rd ஜென் ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கண்டிப்பாக இங்கே நம்ம ஓட்டும் போதே தெரியுது. 3rd ஜென் ஸ்விஃப்ட் வந்து ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கும் ஓட்டுறதுக்கே. ஸ்டியரிங்லேயே அந்த ஃபீல் இருக்காது, அது ஒரு சாஃப்டாக சஸ்பென்ஷன் ஸ்டைலில் இருக்குது, ஒரு கனெக்ட் கொடுக்காது. இது வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ஆனால் அது கம்ஃபர்ட்டை பெருசாக டெலீட் பண்ணலை. ஸ்டியரிங் நல்ல ஸ்டியரிங். ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் வந்து 1st ஜென் ஸ்விஃப்டெல்லாம் வச்சுருக்கிறவங்க, இன்ஃபேக்ட் 1st ஜென் டிசைர் வச்சுருந்தவங்க கூட அந்த ஸ்டியரிங் யாரும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல ரெஸ்பான்சிவான ஒரு ஸ்டியரிங் இருக்கும். 2nd ஜென்னில் அது லைட்டாக சாஃப்டாச்சு, 3rd ஜென்னில் அது ரொம்ப கீழே போச்சு. ஆனால் அந்த இடத்துல இவங்க இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு குயிக் ஓவர்டேக்கிங் பார்க்கலாம். என்ஜின் நாய்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஆடிபிள் ஆகுது, ஆனால் குயிக்காக ஏறலாம், அதில் வந்து எந்த குறையுமே கிடையாது. நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறீங்க, ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு என்னோட பாயிண்டில் வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, நீங்கள் செடான் ஓட்டுறது மாதிரி இல்லை, அந்த ஸ்விஃப்ட் ஹேட்ச் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் இருக்குது. பேக்கில் நமக்கு ஒரு பூட் இருக்கிறதெல்லாம் இதில் தெரியல, ஏன்னா அந்த கம்போஷர் இதில் வந்து ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மாதிரி கான்ட்ரோல் எல்லாம் ஓவர்டேக் பண்ணால் கூட அதே ரெஸ்பான்ஸில் ஓவர்டேக் பண்ண முடியும். நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும், அடித்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த
Z12E விடைக்கும் K12N பக்கம் தான் போகணும். அதோட மிட் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இப்படி ரவ் பண்ணாலே அந்த ரவுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது ரவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ஜினோடைய அந்த ரம்பிள் வந்து உங்களுக்கு கேட்குது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே எவிடண்டாக தெரியுது. ஸ்பீட்ஸை பொறுத்தவரையில் இந்த இடத்துலலாம் பெருசாக ஸ்பீடு உள்ள தெரியல. ஆனால் நம்ம 80க்குள்ளே தான் இதில் ஓட்டுறோம். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டயர் வந்து நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஓவரால் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். பேக்கிங் கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. வீல் வெளில சுற்றி பிளாஸ்டிக் லேடிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பாயிண்டில் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் எல்லாம் பெருசாக ஃபீல் பண்ண வைக்கல. நான் இந்த இடத்துல ஃபீல் பண்ண வச்சுதா நாங்கள் முதல்ல வந்து இவ்வளோ ஸ்டிஃப்னு சொல்லும் போது இது எப்படி பீப்புள் வந்து வாங்குவாங்க, இது என்ன கதையில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். முன்னாடி ஒரு தடவை நாங்கள் எலிவேட் வந்த புதுசில் எலிவேட் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையன்னு நினச்சி நாங்கள் செக் பண்ண போகிறோம். அது இதே மாதிரி 50 PSI பக்கத்துலலாம் இருந்தது, திருநெல்வேலியில். ஸ்டியரிங் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம கை எடுக்கும்போது அதுவே ரீசென்ட்ராகி வர்றது, அந்த ஃபீல் எல்லாம் வந்து இருந்தால் தான் நமக்கு ஓட்டும் போது அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். உண்மையிலே அதை வந்து அந்த தேர்ட் ஜென் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸாக நம்ம பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் கூட அது எனக்கு ஃபீல் ஆனது, நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது ஃபீல் ஆகுதா பாருங்கள். ஸ்விஃப்ட்டு வந்து வந்தபோது அந்த 3 சிலிண்டரில் கொஞ்சம் நமக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் கூட இருந்தது மாதிரி இருந்தது. ஆனால் இதில் அது கொஞ்சம் கூட செட்டில் ஆனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது மெயின்லி டிரைவிங்கில் அது கொஞ்சம் கூட நமக்கு ஃபீல் ஆகுது. மேபி அவங்க வந்து மவுண்ட்ஸை கொஞ்சம் கூட நல்லா ட்வீக் பண்ணியிருக்கலாம். அந்த இந்த ஓவரால் இன்சுலேஷனோட அவுட்புட்டாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஹைவேல ஓட்டும்போது ஒரு 80 பேஸ் பண்ணி நம்ம ஸ்பீட்ஸை பில்டு பண்ணுவோம். 80 இதோட டிரைவ் எப்படி இருக்குது பார்க்கலாம். 80 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காலாம் 80 வரல, கொஞ்சம் லீனியராக தான் 80 வருது. 80 என்ஜின் ஒரு 2000 RPMல ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. பவர் அண்ட் டார்க் அந்த பை சார்ட் பார்க்கும்போதே தெரியுது, எல்லாம் கம்மியாக தான் தேவைப்படுது இந்த ஒரு போர்ஷனுக்கு. இப்போது இந்த இந்த கியரிங்கும் இதோட டியூனிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் எடுத்துக்கிட்டு டீசலரேட் ஆகுற நேரம் திருப்பி நீங்கள் ஆக்சிலேட் பண்ணாலும் கியர் நாக் ஆகலை, என்ஜின் வந்து வைப்ரேஷன்ஸ் உள்ள வரல. அந்த இடத்துல அதோட டியூனிங் நல்லா இருக்குது. ஏன்னா இவங்க மீன் பண்ணியிருக்கிறது அந்த லோவர் எண்டில் வந்து அந்த ட்ராக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம சிட்டி டிரைவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆனால் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் டவுன் பண்ணும்போது ஸ்லோவாக லீனியராக வருது. ஆனால் கியர் வந்து நாக் ஆகவே இல்லை. மிட் ரேஞ்சில் நாக்கிங் இல்லாமல் நம்ம ஓட்டும்போது பெட்டர் ஃபியூல் எக்கனாமி கிடைக்கிறது மாதிரி தான் இதோட டியூனிங் இருக்குது. ஆனால் இதில் ஒரு குறை என்னென்னா, நம்ம கொஞ்சம் பெப்பியாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் எந்த ஃபீடுமே இல்லை. அந்த ஒரு டீசல் மாதிரி இல்லை. ஏன்னா இன்றைக்கி டீசல் இல்லைன்னு உள்ள குறை இருக்கும்போது பெட்ரோல் அந்த லெவலுக்காவது வருமானு பார்த்தா அந்த ஒரு கேப் இதில் நல்லாவே தெரியுது. இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் வந்து நம்ம அந்த 3 சிலிண்டரோட எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியுது. அதுக்கு யூஸ்ட் ஆகணும். நம்ம ரொம்ப பெப்பியாக டக்குன்னு வரல, நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி தான் எடுத்தோம். ஒரு நீட்லி பேவ்டான ஒரு 4-wheeler டிரைவ் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்து ஸ்டியரிங்கில் நல்ல ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த ஃபீல் கொஞ்சம் கூட நல்ல பவர்ஃபுல்லான என்ஜினாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்தது. மேபி அந்த K12N இல்லைன்னா அந்த 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டெல்லாம் இருந்திருந்தா இந்த ஃபீலுக்கு நல்ல கனெக்ட் இருக்குது. ஆனால் இது வந்து லீனியர் அப்படியே போகுது. நீங்கள் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக நீங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு ஃபோக்கஸாக ட்ரைவ் பண்ணுறோன்னா அப்படி லீனியராக ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணி அப்படி போயிட்டே இருக்க முடியும். 120 வந்து இதோட ஒரு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ. அது நம்ம இதில் டெஸ்ட் பண்ணும்போதே தெரியுது. பிரேக்ஸ் வந்து இந்த ஸ்பீட்ஸுக்கு கொஞ்சம் நம்ம அடாப்ட் ஆகி தான் பிரேக் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பிரேக்கை வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பாஞ்சினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து சில டைம்ஸ் அந்த நோஸ் டைவை வந்து இது பண்ணுது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காம அப்படி லீனியராக ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டாக வந்து ஓட்டுறவங்களுக்கு அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கிக் டவுன் மாதிரி நம்ம இப்போ டக்குன்னு கியரை டவுன் பண்ணி நம்ம ரவ் பண்ணும்போது டார்க் வருது. டார்க்கும் பவரும் நல்லா ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் வந்து அந்த என்ஜினோடைய ஒரு நாய்ஸ் வந்து நம்ம கேட்கும். ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகிறது பார்க்கலாம். பார்த்துங்களா, இது வந்து கண்டிப்பாக ரீசென்டர் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம். கையிலேயே வந்து அது சுற்றுறது அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட ஸ்பீட்ஸ் கேரி பண்ணியிருந்தேன்னா இன்னும் அந்த இது எவிடெண்டாக இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் ரவ் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். இந்த இடத்துல
நீங்கள் ரவ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் வந்து நல்ல எவிடண்டாக இருக்குது. நீங்கள் ஒரு 4500 வரைக்கும் ஸ்பின் ஆகி அவுட்புட் கொடுக்குது. 100 கொஞ்சம் குவிக்காக எடுத்தது. ஆனால் அதுக்கான என்ஜின் இல்லை இது. எமர்ஜென்சியான டைமில் ஏறுமான்னு கேட்டால் ஏறும். ஆனால் அந்த டைமில் வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பெருசாக உள்ளே வரல. இது மாதிரி பெப்பியாக கட் பண்ணுறதுக்கு ஸ்டியரிங் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகே தான். இப்போ ஒரு காங்கிரீட் ரோடு வருது. காங்கிரீட் ரோடில் வந்து இதோட ரைட் குவாலிட்டியில் இப்போ ரெகுலர் அந்த ரோட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் டயர் நாய்ஸ் எவிடண்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மேபி நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் ஆடியோ கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களோட இந்த கியர் ரேஷியோஸ் தான். அதாவது இந்த கடைசி கியர் கொஞ்சம் டால் தான். நீங்கள் யாரையாவது கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கடைசி கியரை டால் பண்ணி நம்ம ரவ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் மற்றபடி எல்லாம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்களேன், கொஞ்சம் அந்த டயர் நாய்ஸ் எவிடண்டாக தெரியுது. கொஞ்சம் அண்டுலேஷன் தெரியுது. டேனி கொஞ்சம் அண்டுலேஷன் தெரியுதா? அது இந்த ரோடு கொஞ்சம் ஃபுல்லாக பெட்ரு பேட்டரான ரோடு. இது காங்கிரீட் ரோடு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இந்த பவுன்ஸை கரெக்டாக வாங்கிச்சது இல்லை, சாஃப்டாக இருக்குது. கரெக்ட் அந்த இடத்துல தான் அந்த சாஃப்ட்னஸ் கரெக்டாக தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே இன்றைக்கி நல்ல காற்று இருக்குது. விண்ட் மில்லோட ஸ்பீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். விண்ட் நாய்ஸ் பெருசாக உள்ளே வரல. நல்ல இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேக்கிங்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த காரோட கரெக்டான ஸ்பீட் 80 to 110. 80 to 110 ஓட்டுறவங்களுக்கு சேஃபாக இருக்கும், லீனியராக ஓட்ட முடியும், நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட கூட்டலாம். 120 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே வந்து ஸ்பீட்ஸில் வந்து அந்த ஸ்பீட் நமக்கு நல்லாவே தெரியுது. டிரைவருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இல்லை, அது இந்த காருக்கு இது போதும்னு உள்ள ஃபீல் வந்து கண்டிப்பாக வருது. ஏசி பார்த்தோன்னா சன்ரூஃப் இருக்கிறதுனால உண்மையிலேயே அந்த ஒரு கோல்டு ஃபீல் வந்து நல்ல முதல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது கிடைக்கல. அந்த ஏசி நல்லா இருக்குது. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிடுங்க. திக்கான பேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஷூட்டுக்கு அந்த வெளிச்சத்துக்காக தான் சன்ரூஃப் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ஏசி ஓகே தான். பின்னாடி எப்படி இருக்கு நான் உனக்கு கூலிங் வருது, ஃபீல் ஆகுது. பின்னாடி தனியாக கூலிங் காயில் எல்லாம் கிடையாது, ப்ளோவர் தான். தேட்ரோ இருக்கிற வெஹிக்கிள்ஸ் தான் பின்னாடி வெண்டுக்கு வந்து கூலிங் காயில் இருக்குது. இது ஜஸ்ட் ப்ளோவர் தான் எடுத்துகிட்டு வெளியே வருது. இப்போ இந்த காரோட ஸ்பீட்ஸில் இந்த 110ன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு செட்டில்டான ஸ்பீட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 110ல் இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோலில் வெஹிக்கிள் இருக்கிற ஸ்டியரிங்கில் அந்த வெயிட் தெரியுது. ப்ளஸ் வந்து நமக்கு அந்த பிளான்டடான ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் 110 தாண்டி வந்து நீங்கள் ஆக்சலரேட் பண்ணும்போது ஸ்பீட்ஸ் வந்து தெரியுது, ஒரு பிட் ஆஃப் பவுன்சினஸ் தெரியுது. ஆனால் நீங்கள் 110ல் அப்படியே செட்டில்டாக போனீங்கன்னா பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டணும்னு சொல்லி அடித்து ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா 130க்கு மேலே அது பெருசாக போக மாட்டேங்குது, ரொம்ப சிரமப்படுது, அது ரொம்ப பிஸி ஆகுது. நமக்கு அதுக்கு மேலே அதை ஓட்டவே தோணாது. அது அந்த என்ஜினோட அந்த பாயிண்ட் அதுக்கு மேலே வந்து நாய்ஸி தான். நம்ம இந்த ஏஎம்டி வேரியண்ட் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி ஏஎம்டி வந்து சிட்டி ஸ்பீட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஏன்னா அதில் வந்து நம்ம ஹைவேஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே ஜஸ்ட் ஒன்று போயிட்டு வரலாம். இப்போ இதில் ஏஎம்டியில் வந்து ஹில் ஹோல்ட் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி வந்து ரோல் பேக் ஆகாது. பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே ஹில் ஹோல்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து மேனுவல் மாடல்ஸ்லேயும் ஹில் ஹோல்ட் இருக்குது. க்ரீப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கால் எடுக்கும்போதே லைட்டாக ஒரு க்ரீப், இது ஒரு இன்க்ளைனால். ஆனால் மற்றபடி பம்பர் டு பம்பரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து அப்படியே ரீசெண்டர் ஆகுது. ஏஎம்டியில் என்னென்னா நீங்கள் வந்து லைட் ஃபுட்டடாக ஓட்டுறது தான் ஏஎம்டி விரும்புது. இந்த பர்டிகுலர் இன்ஜினை பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் ரவ் பண்ணிங்கன்னா அது அந்த ஒரு நாய்ஸ் தெரியும். ஆனால் சிட்டி ஸ்பீட்ஸில் எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ ஏஎம்டின்னு சொல்லும்போது ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அதாவது நம்மளுடைய கார் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஆனால் வந்து ஒரு டிவைஸ் வந்து கிளச்சையும் கியரையும் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆக்சுவேட்டிங் ப்ராசஸாக பண்ணும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரேஷியோஸ், அதாவது அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆல்காரிதம் வந்து கியர் சேஞ்ச் பண்ண அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல பெப்பியாக ஓட்டுறதுக்கு ஏஎம்டி வந்து சப்போர்ட் பண்ணுது. என்னென்னா கியர் சேஞ்ச் ஆகுறது நமக்கு தெரியும். கண்டிப்பாக அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் வந்து தெரியும். இப்போ நீங்கள் வந்து சடனாக ஒரு கிக் டவுன் வேணும்னா கிக் டவுனும் சப்போர்ட் பண்ணுது. முன்னாடி இருந்த ஏஎம்டிஸ் மாதிரி இப்போ கிடையாது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஎம்டிஸ் வந்து கிக் டவுன்ஸ் வந்து ரொம்ப லேசியாக பண்ணும். இது வந்து கிக் டவுன்ஸ் வந்து எஃபெக்டிவாக பண்ணுது. நீங்கள் கொஞ்சம் ரவ் பண்ணி இப்போ ரைஸ் பண்ணி ஏற்றுனீங்கன்னா கியரை வந்து லேட் பண்ணி தான் அப் ஷிஃப்ட் பண்ணுது.
அது சீம்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நாங்கள் இந்த காரில் வந்து டயர் ப்ரெஷரை குறைக்கல, அதனால அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லாவே தெரியுது. டேனி பின்னாடி தெரியுதா? நல்ல டிஃப்ரெண்ட். இதெல்லாம் 45 to 50 இருக்கும். ஆனால் நீங்கள் 1.2 K12N வந்து உண்மையிலேயே நான் நிறைய இடத்துல அதை பேசியிருப்பேன். ஏஎம்டி மாதிரியே இருக்காது, கன்வென்ஷனலான ஆட்டோமேட்டிக் மாதிரி ரிஃபைன்மெண்ட்ஸ் இருக்கும்னு பேசியிருப்போம். அந்த ஃபீல் இதில் கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து அந்த ஏஎம்டின்னா அந்த ஏஎம்டியோட ஒரு ஸ்டைல் வந்து கண்டிப்பாக தெரியுது. அப்புறம் உங்களுக்கு பெப்பியாக ஓட்ட நினைக்கிறவங்க மேனுவல் வந்து சாய்ஸ் இருக்குது, ஆனால் பேடல்ஸ் எதுவும் கிடையாது. ஏஎம்டிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம டெம்பரேச்சர் வந்து சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் டெம்பரேச்சர் ஆகும், ஹை ஆகும்னு உள்ள பயம் எல்லாம் இதில் கிடையாது. அது பாட்டுக்கு நம்ம சிட்டி ஃப்ரெண்ட்லியாக ஓட்ட முடியும். மேனுவலுக்கு ஈக்குவலண்டாக வந்து ஃபியூல் எக்கனாமியும் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் இருந்து கால் எடுக்கும்போதே க்ரீப்பிங் வந்து ஒர்க் ஆகுது, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ யார் ஏஎம்டி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிட்டி ஜாஸ்தியாக ஓட்டுறவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஓட்டுறவங்க கண்டிப்பாக ஏஎம்டி வந்து ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஆனால் ஏஎம்டி பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இந்த என்ஜின் கூட சிங்க் ஆகும்போது இன்டர்நெட்டில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, பவர் அண்ட் டார்க் ஃபீல் ஆகலாம். அப்படிலாம் கிடையாது, அது இருக்குது. ஆனால் அட் டைம்ஸில் 3 சிலிண்டர்னு உள்ளதை வந்து அது காட்டுது. கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த சிஎன்ஜி பற்றி கூட பேசினேன். ஆனால் சிஎன்ஜியில் நீங்கள் பாருங்கள் 70 PS 102 Nm இருக்குது. அது வந்து நீங்கள் ரொம்ப எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஏன்னா அதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது, ஃபியூல் எக்கனாமி தான், மைலேஜ் தான் எனக்கு ஃபோக்கஸ்ன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்டாக என்ன இருக்குன்னா, அந்த பெப்பினஸ் சுத்தமாக இருக்காது, ஒரு ஸ்லைட் ஸ்லக்கிஷ்னஸில் தான் அது இருக்கும். ஒரு வில்லேஜ் ரோட்டில் வந்து இந்த ஏஎம்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம லீனியராக ட்ரைவ் பண்ணுற ஸ்டைலில் பார்த்தோம்னா ஆக்சுவலி ஒரு ஆவரேஜ் ஸ்பீடை வந்து அது பில்டு பண்ணி, அதாவது குவிக்காக அப்ஷிஃப்ட் பண்ணுற ஸ்டைலில் தான் இதையும் பண்ணியிருக்கேன். அதாவது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நம்ம மேனுவல் ஓட்டும் போதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த வெஹிக்கிளோட கியர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததை சொல்லியிருந்தோம். இதுலேயும் ஆக்சுவலி ஷார்ட் கியரிங்கில் தான் அப்ஷிஃப்டிங் பண்ணுது, ரொம்ப குவிக்காக அப்ஷிஃப்ட் பண்ணி டவுன் ஷிஃப்ட் பண்ணுது. அது என்னென்னா, குவிக்காக அப்ஷிஃப்ட் பண்ணுது, அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த வெஹிக்கிள் வந்து பெர்ஃபார்மன்ஸை விடைக்கும் ஃபியூல் எக்கனாமிக்காக தான் டியூன் பண்ணி இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப எவிடெண்ட்டாகவே தெரியுது. இப்போ வந்து இது ஒரு பெப்பினஸ் லாஜிக்கில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அடிக்குவேட்டாக இருக்கிறது தான் சொல்ல முடியும். அதாவது ஓகே, பேக் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். உண்மையிலே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான் அந்த ஸ்டிஃப்னஸை சொல்கிறேன். பட் ஸ்டில் பேசஞ்சரோட கம்ஃபர்ட்டையும் அந்த ஸ்டிஃப்னஸில் குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் அந்த என்ன சொல்கிறது, ரைட் பேலன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ரைடையும் ஹேண்ட்லிங்கையும் பேலன்ஸ் பண்ணுறது. ஹேண்ட்லிங் வந்து நம்ம 80 ஸ்பீட்ஸ் வரைக்கும் இந்த ரோட்டில் நாங்கள் ஓட்டோம், ஹைவேஸில் இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த செக்மெண்ட் பையர்ஸ் வந்து இப்போது சப்காம்பேக்ட் எஸ்யூவிஸ் ஆகட்டும், இல்லை வந்து இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸை தவிர இந்த கார்ஸ் வாங்குறதுக்கான ரீசனே இந்த ரைட் குவாலிட்டிக்காக தான், இந்த சீட்டிங்க்கும் இந்த ரைட் குவாலிட்டி. ஏன்னா செடான்னு ஒன்று பிடிக்கிறதே அதுக்காக தான். அதுக்கு ரீசனே இந்த ரிப்பில் நமக்கு இதில் ஒரு சப்போர்ட் இருக்கிறது, நம்ம அந்த ஒரு கம்போஸ்டான ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் 3rd gen ஸ்விஃப்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அது ஃபீல் ஆகும். ஈவன் 2nd genலேயும் அது தெரியும். ஸ்பீட்ஸ் பில்ட் ஆகும்போது பேக்கில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேக் கொஞ்சம் பயங்கர பிஸியாக இருக்கும்னா எனக்கு அதை இன்னும் கரெக்டாக கன்வே பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபியர் வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோன்னு சொல்லி. ஒரு செட்டில்டு இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும். இதில் அந்த செட்டில்டான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் அப்படி அந்த ஸ்டிஃப்னஸ் அதில் காட்டினாலும் ஸ்பைனுக்கு அது வரல. அதுக்கு மெயின் ரீசன் இந்த சீட்டிங் தான். இந்த சீட்டில் நம்ம ஸ்பைன் வரக்கூடிய போர்ஷனில் ஒரு எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேடிங் நம்மளை புஷ் பண்ணலை, நீங்கள் வந்து உட்கார்ந்து அது அப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்போது நமக்கு அந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்குது. நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு பிரேக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் நோ ஸ்டேவ் இருக்குது, அது எவிடன்ட். டிப்பிக்கலி நோ ஸ்டேவ் நல்லாவே தெரியுது. எமர்ஜென்சி பிரேக்கிங்லாம் ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து நீட்டான பிட்டுமேன், அதாவது கீழே இருக்கக்கூடிய 4-வேல ஓட்டுறோம். பேக் வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்குது. டயர் நாய்ஸ் எதுவும் உள்ளே வரல. உள்ளே வந்து அந்த கிளாடிங் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. என்ஜின் நாய்ஸும் பெருசாக வரல. இதில் வந்து கார் நல்ல செட்டில்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே அது நல்ல செட்டில்டாக தெரியுது. ரொம்ப ஹை ஸ்பீட்ஸாக ஓட்டுறதுக்கான காராக இது டிசைன் பண்ணப்படலை. ஒரு 120 தான் இதுக்கான ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஸ்பீடாக நம்ம பார்க்குறோம்.
அதுக்கு மேலே நம்ம இதை புஷ் பண்ணும்போது எவிடெண்டாக நமக்கு ஸ்பீட்ஸ் வந்து உள்ளே தெரியுது. இப்போ நம்ம இந்த டிசைர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ட்ரைவ் பண்ணிட்டோம். என்ன ஃபீட்பேக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு அந்த ரைட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பில்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஸ்டியரிங்கில் அந்த ஃபீல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஓவரால் கேபின் ஆம்பியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாம் ஹார்டாக இருந்தால் கூட அதை புட்டுகர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீல் இருக்குது, அந்த ப்ரீமியம்னஸ் வந்துருக்குது, சன்ரூஃப் வந்துருக்குது. மெயினாக ஹைவேஸோட மேனர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஃபியூல் எக்கானமி இன்க்ரீஸ் அப்படி ஒரு இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு எந்தூசியாஸ்டிக் கணக்கில், ரெகுலர் பையர்ஸை தவிர எந்தூசியாஸ்டிக் கணக்கில் அந்த 3 சிலிண்டர் என்ஜினுக்கு பதிலாக 4 சிலிண்டரோ இல்லை வந்து அந்த அந்த 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டோ கொடுத்துருக்கலான்னு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ஏஎம்டி பொறுத்தவரையில் பார்த்தோன்னா ஏஎம்டியும் சிட்டி பீப்புளுக்கு வந்து அந்த ஃபியூல் எக்கனாமியில் பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம இன்டர்நெட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இது ரொம்ப ஸ்லக்கிஷாலாம் கிடையாது. அது பாட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகுது, அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு செடான் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், நல்ல பில்டு குவாலிட்டியில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த டிசைர் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இதோட டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டை வந்து அந்த 10.14 உள்ளதை 9.99க்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த டேக்ஸ் அட்வான்டேஜ் அதில் கிடச்சிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பட்ஜெட்டை விட்டு வெளியே போகுது. இப்போ இதில் என்னென்ன அப்கிரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நம்ம பேசுகிறோன்னா, நீங்கள் ஹைவேஸ் நிறைய ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டயரை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம், கொஞ்சம் கூட கிரிப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் வந்து ஹார்ன் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுங்கள். அப்புறம் சீட் கவர்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் இருப்பாங்க, அந்த மாதிரி இதில் ஏதாவது ஸ்பில் ஆனால் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர்ஸ் வந்து போடலாம். மற்றபடி இதில் வந்து ஒரு இதுக்கான ஒரு சன்கூல் ஒட்டினீங்கன்னா அந்த ஹீட்டோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கட்டாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு திருப்தியான ஒரு ரிவ்யூ தான். இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்ம டீலர்ஷிப் ஏத்தேன் மாருதிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கொஞ்ச நாளாக கேட்டுட்டு இருந்தோம், வெஹிக்கிள் நைட்டு தான் வந்து இன்றைக்கி கொடுத்தாங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.